உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேற என்ன வெற்றியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க? ஓ, மகா கிட்ட தான் பேசிட்டு இருக்கானா? இதுவும் நல்லதுதான். எறா பிடிக்க வந்த நமக்கு சுறாவே மாட்டிக்குச்சு. புடிச்சிட வேண்டியதான். இத வீடியோ எடுப்போம். அவரை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? நீங்க தான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுவே போதும். இல்ல காவேரி, நீங்க வெற்றியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதா நல்லது. இந்நேரம் அவனை பத்தி என்னால முழுசா சொல்ல முடியலனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேணா அவனை பத்தி சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி நல்லவனா கெட்டவனாலாம் எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா அவன் உங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பான். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுவும் இல்லாம நீங்க என்ன எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதே அளவுக்கு நீங்க வெற்றியையும் நம்பலாம். அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே நான் அவனுக்கு விளக்கமா சொல்லி தான் அங்க அவனை நான் வீட்டுக்கு வர வச்சிருக்கேன். ஆனாலும் நீங்க எதை பத்தி கவலைலாம் படாதீங்க. இனிமே எல்லா பிரச்சனையுமே அவன் ஒருத்தனே பார்த்துப்பான். நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நான் திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வெற்றி நம்ம வீட்டில் தான் இருப்பான். நீங்க அவனை பத்தி எதுவும் நினைக்கலாம் வேண்டாம். அவனை நீங்க முழுசா நம்பினா போதும். உங்களுக்கு என்ன தேவையோ அவனே செஞ்சு கொடுத்துருவான். சரிங்களா? சரி விக்ரம். விக்ரம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க காவேரி. நீங்க திரும்ப எப்போ வருவீங்க விக்ரம்? அது நான் எப்போ வருவேன்லாம் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. நான் இங்கே ஒரு அர்ஜென்ட் வேலைக்காக வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அது எப்போ முடியும்னு தெரியல. பட் முடிஞ்ச உடனே வந்துடுறேன். ஏன் விக்ரம் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு போய் சொல்றீங்க? வெற்றி நீங்க எதுக்காக யூஎஸ் போயிருக்கீங்கன்னு எங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. ஓ, சொல்லிட்டானா? இதான் அவங்கிட்ட எதையுமே நான் சொல்றதில்ல. எதை சொன்னாலும் அப்படியே வந்து அங்க சொல்லிடுறான். அதான் உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு உண்மையிலேயே நான் லவ் பண்ற மகாதானான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அம்மா வேற எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடுலாம் பண்ணாங்களா? அதுக்கு தான் பயந்துக்கிட்டு உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அம்மா அவங்க முடிவை மாற்றிப்பாங்க. அப்பதான் இனியும் கல்யாணம் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அது தெரியும் விக்ரம். நீங்க அம்மாக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே இருந்துடாதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் விக்ரம். சரி மகா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.